மற்றொரு அண்மை செய்தி, மதுரை விமான நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் விவசாய நிலத்தில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், தீப்பற்றி எரிய என்ன காரணம்? எரியக்கூடிய தீ அணையப்பட்டிருக்கா விக்னேஷ்? நிச்சயமாக மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய சாலையில் வெள்ளக்கல் பகுதியில் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் மாட்டு தீவிரமான புல் வயக்காடு உள்ளது. இந்த வயக்காடில் அதிக அளவு வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்கல் பகுதியில் புல்லானது வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் அதிக அளவு தீ பற்றி எறிவதால் அருகே உள்ள விவசாய நிலத்திலும் தீ பரவக்கூடிய வாய்ப்பு உள்ள நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் தீயணைப்பு துறையினர் வருகை தந்து தீயை அணைக்க முடியாத சூழலில் அருகே உள்ள பச்சை புல்கள் மற்றும் செடிகளை வைத்து தீயினை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வெள்ளக்கல் பகுதியில் இருந்து சிறிய 1 கிலோமீட்டர் தூரத்தில் விமான நிலையம் உள்ளதால் புகை மூட்டம் அதிக அளவு விமான நிலையம் செல்லும் சாலையில் வருவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகி வருகின்றனர். ஷியாம், மதுரை விமான நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.